இந்த அருமையான வேலைக்காம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக, விட்டு கொடுப்பீராக. இந்த வார்த்தைகள் நம்முடைய மகிமை இருக்கட்டும். என் நாவோடு கூட, என் உதடுகளோடு கூட, என் சரீரத்தோடு கூட உம்முடைய சரீரம் இணைந்து கொள்ளட்டும். அப்பா, உடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். அப்பா, இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி. குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகள் இந்த சபை விட்டு நிர்மூலமாகட்டும். பிரிவினையின் ஆவிகள், கலகத்தின் ஆவிகள் அந்த சபை விட்டு நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். சத்தமாய் ஒரு ஆமீன் சொல்வோம். சங்கீத புஸ்தகத்திலே 110வது சங்கீதம். இது ஒரு பெரிய ஆலோசனையின் கூட்டம்தான். 3வது வசனத்திலே, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாயிருப்பார்கள். விடியற்காலத்திலே கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். எல்லாம் உமக்குன்னு சொல்லப்படும். அப்படின்னா கர்த்தருடைய ஜனங்கள். உமக்கு என்றால் கர்த்தருடைய ஜனங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பராக்கிரமத்தின் நாள். நோவாவின் காலத்திலே அவருடைய பராக்கிரமத்தின் நாள் வந்தது. இந்த பராக்கிரமத்தின் நாளிலே துன்மார்க்கங்கள் அழிக்கப்படுகிறது. இந்த பராக்கிரமத்தின் நாளிலே வானத்து பலகணிகளை கர்த்தர் திறக்க, பூமியின் ஊற்றுக்கண்களை கர்த்தர் திறக்க, சபை என்கிறதான பேழை மேலே எழும்பிட்டு அதற்குள்ளே போனவர்கள் நீதிமான்கள், யவ்வன ஜனங்கள், அழகுள்ள ஜனங்கள். அப்படி என்றால் அந்த பராக்கிரமத்தின் நாளிலே அழகுள்ள ஜனங்கள், நீதிமான்கள் தோன்றுவார்கள். அன்றைக்கு 8 பேர் இருந்தார்கள். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் யவன ஜனமாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீதிமான்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள். அப்படி என்றால் அந்த நீதிமான்களாய் தங்கியிருந்ததான சபை என்கிறதான பேழை கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படும் பொழுது மேலே எழும்பிட்டு. ஹல்லேலூயா. சபை என்கிறதான பேழை ஜெபத்திலே மேலே எழும்புகிறது. அந்நிய பாஷை, ஆவியின் அபிஷேக தைலம், வேத தியானம், பரிசுத்த வாழ்க்கை, அதுதான் அலங்காரம், பரிசுத்த அலங்காரம் எல்லாம் மேலே எழும்பி அது உலகத்திற்கு தன்னை வெளிக்காட்டுகிறது. அப்படி என்றால் எத்தனை அரசுகள் வந்தாலும் இந்த சபையை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் உள்ளது தானே சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு ஜனங்கள் நம்மை பாராட்டுவார்கள். குமாரத்திகள் பாராட்டுவார்கள். ஜனங்கள் எல்லாரும் வாழ்த்துவார்கள். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் உம்முடைய ஜனங்கள். அப்படி என்றால் இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்கிறதான சப்ஜெக்ட் என்னவென்றால், உம்முடைய ஜனங்கள் உம்முடைய ஊழியத்தை மனப்பூர்வமாய் செய்வார்கள். அப்படின்னா சபையில் இன்றைக்கு காணப்படுகிறதான ஒரு ட்ராக்பேக் என்னவென்றால், இன்ன ஆள் ஏரியா பாஸ்டராக வந்தால்தான் நான் ஊழியம் செய்வேன். இந்த ஆளை சபையிலிருந்து எடுத்துவிட்டால் அல்லாவிட்டால் அந்த ஊழிய பொறுப்பை வாங்கி கொண்டால் பாஸ்டர், நாங்கள் ஊழியம் செய்ய மாட்டோம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யாதபடிக்கு மனுஷருக்காக ஊழியம் செய்கிறீர்கள். அந்த ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். அதை பரலோகமும் அங்கீகரிக்காது. அந்த குணம் உங்களுக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல காரியத்தை எழுதி வைத்தவர் கிறுக்கி போடுவார். அப்படின்னா இது மனுஷனுக்காக, மனுஷன் மேல் உள்ள பற்றி நிமித்தமாக இவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். பாஸ்டர் ஒரு காரணத்திற்காக சில காரியங்களை செய்வார். எல்லா காரியமும் உங்களுக்கு சொல்லப்பட முடியாது. அவர்கள் என்னென்ன தவறு செய்கிறார்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அவர்களை கேவலப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் அவர்கள் மேல் ஒரு குருட்டுத்தனமான பாசத்தை வைத்து நீங்கள் பாஸ்டரை எதிர்த்து சபையை எதிர்க்கும் பொழுது அது கர்த்தருக்கு செய்கிறதான உண்மையான ஊழியம் கிடையாது. பராக்கிரமத்தின் நாளிலே மனப்பூர்வமான ஊழியம் தடைப்படும். அதற்கு நீங்கள் காரணகர்த்தாவாய் இருக்கக்கூடாது. 1977 ஆண்டிலே இந்த இடத்திற்கு வந்தேன். எனக்கு முன்பாக இருந்த பாஸ்டர் அவர் மரித்து விட்டார். அவரை விக்கிரகமாக வைத்த அநேக விசுவாசிகள் ஒரு 15 பேர் இருந்தார்கள். மொத்தம் 5 பேர் என் பக்கம் சேர்ந்துட்டாங்க. அவங்ககிட்ட பார்த்து நான் சில நேரத்தில் என்னோட கோஆப்ரேட் பண்ணுங்கள், என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்கள் பாஸ்டரே போய்விட்டார், ஏன் நாங்கள் ஊழியம் செய்யணும்? அப்படின்னா இயேசு சாகலையே, இயேசு உயிரோடு கூட தானே இருக்கார். அடுத்த பாஸ்டரை கர்த்தர் போட்டார்ல. ஒரு பாஸ்டர் சாகிறார் என்றால் அதற்கு முன்பாக இன்னொரு ஊழியக்காரனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ எனக்கு பிறகு இந்த சபையை நடத்துறதுக்கு ஒருவரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். ஏனென்றால் இந்த சபை விலைக்கரையம் கொடுத்து கட்டப்பட்ட சபை.
ஊழியக்காரன் எத்தனையோ வருஷமாக உபவாசித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு நான் அதிகமாய் சொல்வேன் என்றால், நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்தேன். என்னோடு கூட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு யாருமே கிடையாது. என்னோடு கூட சேர்ந்து வேதனையை பகிர்ந்து கொள்ள யாருமே கிடையாது. நான் தனி ஒருவனாய் ஊழியத்தை செய்தேன். அப்படி என்றால் எனக்கு பிறகு என் மரணத்துக்கு பின்பு இந்த இடத்திலே ஒரு யாரையும் சாதாரணமாய் கொண்டு போவது கிடையாது. எனக்கு முன்பே அவர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அல்லாவிட்டால் வருகை பரியந்தமும் என்னையும் உங்களையும் வைத்து உயிரை எடுப்பார். அல்லேலூயா. எப்படியோ நடக்கட்டும், அது அவருடைய சித்தம். என்னுடைய ஜீவன் உங்களுடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு மோசைக்கு முன்பாக ஒரு யோசுவாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அப்படின்னா இந்த இடத்துல பார்க்குறோம், வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, வேதத்தில் இல்லை, நான் சொல்லுகிற அநேக எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி நான் உங்களுடைய மத்தியிலே அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் பாஸ்டரே போயிட்டாங்க, எதுக்கு நாங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு. சும்மாவும் இருக்க மாட்டாங்க, சபையில் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்னையும் நடத்த விட மாட்டாங்க. கம்யூனியன் டைமில் ஒரு குரூப்பு அப்படிமா அவங்க குரூப் பக்குன்னு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு வெளியே போய் நான் கம்யூனியன் நடத்திக்கிட்டு இருப்பேன், கேலி பண்ணிக்கிட்டு வெளியே நின்றுட்டுருப்பாங்க. எனக்கு சங்கடமாக இருக்கும். கம்யூனியன் நடத்த முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது, சபையை நடத்த முடியாது. அப்படின்னா இவங்க ஊழியம் எதுக்காக செஞ்சாங்க? மனுஷருக்காக, ஒரு பாஸ்டருக்காக செஞ்சாங்க. நான் இத்தனை வருஷம் உங்களுக்கு என் மூலமாக உங்களுக்கு அநேக நன்மைகள் கிடைச்சிருக்கும், என் ஜெபத்தின் மூலமாக அநேக நன்மைகள் இருக்கும். அந்த நன்மைகளை கொடுத்தது பரலோகத்தில் இருக்கிற என் தேவன். அதனால் என்ன விக்கிரகமாக ஆக்கக்கூடாது, கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும் இல்லாமல். அல்லேலூயா. நன்மை என் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். நேசிக்க வேண்டும், வெறி இருக்கக்கூடாது. என்னை நேசிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வெறி இருக்கக்கூடாது. நம்முடைய வெறி கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு மனுஷருக்காக ஊழியம் செய்தார்கள். எங்கள் பாஸ்டருக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். இன்றைக்கும் சபையிலே இந்த ஏரியா லீடர், இந்த ஏரியா பாஸ்டர் கீழே நாங்கள் இருந்தோம், அவங்கள பாஸ்டர் மாற்றிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டோன்னு சொன்னேன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, கர்த்தர் நீ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி இல்லை என்பதை அறிந்து அந்த ஊழிய வாஞ்சையும் எடுத்து போடுகிறார். நான் சொல்கிற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த ஊழிய வாஞ்சை ஏவ துவக்குவது போய்விட்டது. அப்படின்னா கர்த்தர் உன் மோட்டிவை பார்க்குறார். நீ ஒரு மனுஷிக்காக ஊழியம் செஞ்சால் அந்த ஊழியத்தை நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னா, யாக்கோபோடு கூட போனவர்கள் ஒருவருமே இல்லை, தனித்து போகிறான், கோலம் தடியுமாக போகிறான். ஆனால் அவனுக்கு பரிவாரங்களை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. செல் மீட்டிங் நடத்தினாலும் சரி, பரிவாரங்களை கட்டளையிடுகிறவர் கர்த்தர், விளையச் செய்கிறவர் தேவன். அல்லேலூயா. அதனால நான் இருந்து தான் அந்த ஊழியத்தை நடப்பிக்கிறேன், என் மூலமாக தான் சபை வளர்கிறது என்று நான் சொல்வேன் என்றால் நான் ஒரு அடிமுட்டாள். என் மூலமாக தான் சபை வளர்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு அடிமுட்டாள். விளையச் செய்கிறவர் தேவனே, சபையை பெருக வைக்கிறவர் தேவனே. அந்த நாளில் 2 வருஷம் பாஸ்டர், பழைய பாஸ்டருடைய குடும்பத்திற்கு நாங்கள் காணிக்கைகள் எல்லாவற்றையும் அப்படி கொடுத்து விடுவோம். அந்த காணிக்கை அப்படி நான் எந்தெந்த ஃபண்டு எந்தெந்த இடத்துல சேரணுமோ அங்கே கரெக்டாக கொடுத்துருவேன். என் புத்தி அப்படி, அதில் ஒரு பைசா எடுக்க மாட்டேன். அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால தான் இப்போ கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக வச்சுருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. நீ பட்டினி பசியாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஃபண்டுக்கு போகணும், இன்னொரு ஆளுக்கு போகணும், அந்த பணம் உன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதை நீ எடுத்து செலவழிச்சாயின்னா வர வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்துடுவ. நீ பட்டினி கிடந்து செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் அதில் நீ உண்மையாக இருப்பேன்னா கர்த்தர் ஒரு ஃபண்டு, பில்டிங் ஃபண்டுன்னு வந்துட்டு அதை கொடுக்குற வரைக்கும், கமிட்டிகிட்ட கொடுக்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். பிரதர் வாங்க பில்டிங் ஃபண்டு வந்திருக்குது, டிவி ஃபண்டு வந்திருக்குது, அதை கொடுத்தா தான் எனக்கு நிம்மதி. அப்போது அந்த நாளில் பாஸ்டர் வீட்டுக்கு அத்தனை காணிக்கையும் போயிடும். அவங்க குடும்பம் இங்கே தான் இருந்தாங்க. ஆனால் நான் பார்த்துருக்குறேன், அடுத்த 3வது வருஷத்தில் பாஸ்டர், லோக்கல் பாஸ்டர் வந்திருக்கிற பாஸ்டர் தசமபாகங்கள் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்களுக்கு உத்தரவு வந்த உடனே அந்த பணத்தை நான் எடுத்த உடனே பழைய ஜனங்களுக்கு கோபம். இவனுக்கு தாம தசமபாகம் கொடுக்கறதுனால தானே இவன் சாப்பிட்றான், தசமபாகத்தை நிறுத்துவோன்னு எல்லாரும் பேசி வச்சுட்டாங்க. கடைசியில் தசமபாகம் எல்லாம் நிறுத்தப்பட்டது. நான் பரத்தை நோக்கி பார்த்தேன். நான் விசுவாசிகளை நம்பி வரவில்லை, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். கர்த்தர் அந்த இடத்துல நியமித்தார். ஆனால் அந்த நாளில் கர்த்தர் என்னை போஷித்த காரியத்தை மறக்கவே முடியாது. யாரோ ஒருவர் வருவாங்க, ஒரு தொகையை கொடுப்பாங்க, பாஸ்டர் இது மற்றவங்களுக்கு கொடுத்துறாங்க,
பாஸ்டர் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது, இது உங்களுக்காக நாங்கள் கொடுப்போம். ஆனால் விசுவாசிகள் எல்லாரும் தசமபாகத்தை நிறுத்திட்டாங்க. அப்படின்னா இவங்க யாருக்கு தசமபாகம் கொடுத்துருக்காங்க? கர்த்தருக்கு இல்லை, மனுஷருக்கு கொடுத்துருக்காங்க. சபை பெருசாக இருக்குது, இத்தனை பேர் வர்றாங்க, ஏன் இந்த தசமபாகத்தை மற்ற இடத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்காக கொடுக்குறீங்கன்னா அது பண்டக சாலை, நீங்கள் எங்கே வர்றீங்களோ அங்கே கொடுக்க வேண்டியதான் தசமபாகம். ஏராளமான ஆத்துமாக்கள் வருகிறார்கள், ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அப்படின்னா அதை எப்படி கொடுக்கணும்? தசமாகம் கொடுக்குது. ஐயோ போகுதே, ஐயோ போகுதே, 100ல் 1 கொடுக்கலாம், 1000ல் 100 கொடுக்கலாம், 10,000ல் கொடுக்கணும், 1000 போதே. அப்படி கொடுப்பீங்கன்னா அது மனப்பூர்வமாய் கொடுக்கவில்லை. அதை எப்படி கொடுக்கணும்? இல்லைன்னா நீங்கள் என்னத்தையும் எதிர்பார்த்து கொடுப்பீங்க. எப்படி? இதை நம்ம 10,000 ரூபா கொடுத்தா 20,000 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்தா அது மனப்பூர்வமாக இல்லை. எதை செய்தாலும் இதை நான் ஆண்டவருக்கென்று கொடுக்கிறேன், அதான் மனப்பூர்வம். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அது மனப்பூர்வமாய் தேட வேணும். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அது மனப்பூர்வம். அப்படின்னா அது யாருடைய காலத்தில் நடைபெறும்? உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் இல்லை, இங்கே வந்திருக்கிறவர்கள் நிறைய பேர் அப்படி அல்ல, உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாக இருப்பார்கள். ஊழியம் செய்வதிலே மனப்பூர்வம். சிலருடைய வாழ்க்கையில் 5 பேர் இருப்பாங்க, வீட்டில் இருக்கிறதுல யோசிப்பாங்க யாரை ஊழியத்துக்கு விடலாம் அப்படின்னு பார்த்தா 5ஆவது பையன் நோஞ்சாம் பையனாக இருப்பான். அவன் படிச்சிருக்க மாட்டான், ஒன்றும் இருக்காது. பாஸ்டர், பையன் என்ஜினியர் முடிச்சிருக்கான், 2வது பையன் MBBS முடிச்சிருக்கான், அவன் ஹைடெக் படிச்சிருக்கான், அவன் பிடெக் படிச்சிருக்கான், 4வது பையனுக்கு மண்டையில் அறிவே கிடையாது. அவனை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன்னா கர்த்தர் உன்னை தூக்கி ஓரம் கட்டிடுவார். ஹல்லேலூயா. யாரை கொடுக்கணும்? முதல்ல என்ஜினியரை கொடு. ஹல்லேலூயா. பிறகு சுக்கு நீர்லாம் நல்ல போல வரும். அதனால் முதல்ல அவங்கள கொடு, இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடு. கர்த்தருக்கு நீ கொடுக்குற, ஆமாம், கர்த்தருக்கு நீ பலி செலுத்தும் பொழுது என்னத்தை கொடுக்கணும்? பழுதில்லாதது, முதல் தரமானவைகள், பெஸ்ட்டை, இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடு. அதனால தான் அந்த பெஸ்ட்டை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தாங்க? பூரணமாய் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு சபையில் அப்படி இல்லையே. இந்த லீடரை போட்டால் நாங்கள் ஊழியம் செய்ய மாட்டோம்னா நீ கர்த்தருக்காக செய்யலை, மனுஷருக்காக செய்கிற. ஆனால் நீ செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. இது அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே நடக்கிறது. அப்படின்னா அவருடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? மனப்பூர்வமாய் ஊழியம் செய்வார்கள். இந்த வருஷம் நமக்கு கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் ஊழியம் செய்கிறது. அப்போ நான் இந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டேன். இவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி, ஆனால் கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 2 அனுபவத்தையும் கர்த்தர் கடந்த 1977 ஆண்டிலிருந்து எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். மகனே, யார் உன் பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நீ தனியாய் ஆலையை மிதித்தாலும் சரி மிதிக்காட்டாலும் சரி, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ கோலந்தடியுமா போவேன், உன் தாய் தப்ப உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, உன் சகோதரோடு உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நீ கோலந்தடியாக போவேன். ஆனால் கீழ்காற்றே அனுப்பி உன் பரிவாரங்களை இரட்டத்தனையாய் பெருக வைப்பது நான். இதை கற்றுக்கொண்டதுனாலே யார் ஊழியம் செஞ்சாலும் சரி ஊழியம் செய்யாட்டாலும் சரி, யார் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் சரி ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டாலும் சரி, ஆனால் நான் என்ன செஞ்சேன்? மனப்பூர்வமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவது எப்படி? லேவியராகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கிறோம். வாசிங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்கள், ஆனால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தும்போது எப்படி இருக்கணும்? உற்சாகமா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மனப்பூர்வமா சொன்னீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்களா? அதை தான் கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. அப்படின்னா நான் இந்த 2 பருவத்திலையும் கர்த்தர் என்ன கொண்டு போனபடினாலே எந்த நிலவரத்திலும் கர்த்தர் தான் சபையில கிரியை செய்கிறார். விசுவாசிகளை நம்பி நான் இல்லை, விசுவாசிகளுடைய தசமங்கள் காணிக்கைகளை நம்பி நான் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டபடினாலே நான் கர்த்தருக்கு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்? மனப்பூர்வமா. நேற்று சில ஏரியா லீடர்ஸை மாற்றினதுனால ஏரியா லீடர்ஸை மாற்றுறதுக்கு உங்கள்கிட்டலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஏன் இஷ்டம். கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரம். வைக்க சொன்னால் வைப்பேன், இப்போ அனுப்ப சொன்னால் அனுப்புவேன். அதை யார் கேட்குறதுக்கு? நீ யார்? அருமையான கதை. அது கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கு காரணத்தோடு தான் நான் எல்லா காரணத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியுமா? எல்லா காரணத்தையும் சொல்ல முடியாது. அதனால நீ கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சால் சின்சியராக செய், மனப்பூர்வமாக செய்.
ஒருவேளை சார்ல்ஸ் ஆரோன் இருப்பான், போயிடுவான், யாருக்கும் தெரியாது. அடுத்த பாஸ்டர் வந்தாலும் மனப்பூர்வமாக சபைக்கு வரணும். அதனால நான் போயிடுவேன்னு நினச்சிக்கிடாத. அவ்வளவு சீக்கிரம் நான் போவேன்னா உங்களை ஒரு வழியாக்காமல் போக மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக வரணும், பாஸ்டருக்காக வரக்கூடாது. பாஸ்டர் இப்போ 6 மாதம் அமெரிக்கா போயிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, வருவீங்களா? இப்போ ஒருத்தி தான் தலை ஆட்டுற நல்ல பிள்ளை. வர்றவன்னு சொல்கிறவங்க கையை வைத்திரலையில சொல்லுங்கள். வருவோம், மனப்பூர்வமாக வர மாட்டோம். நாங்கள் வாசலில் வந்து கேட்போம், பாஸ்டர் வரலையோ, சரி தலையெழுத்து போக வேண்டியிருக்கு. இதில் மனப்பூர்வம் இல்லை இல்லையா? ஆனால் யார் பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை வெளிவரும். எனக்கு அதுலேருந்து ஒரு வார்த்தையாவது கிடைக்கும். இதுதான் கர்த்தரை நேசிக்கிற மெதடு. ஊழியனை ரொம்ப வெறியாக நேசிக்காத, கர்த்தரை நல்லா வெறியாக நேசி. ஹல்லேலூயா. அந்த வெறியை கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, சில நேரத்தில் அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நினச்சி கர்த்தர் என்ன நடத்தின பாதைகள்லாம் நினச்சி நான் கர்த்தரை எப்படி ஸ்தோத்தரிப்பேன்? மனப்பூர்வமாக ஸ்தோத்தரிப்பேன். சில நேரத்தில் சில ஆட்கள் வீணாக என்ன பகைச்சிட்டு எனக்கு உதவி செய்கிறத நிறுத்திடுவாங்க. வீணாக என்ன, ஒரு குடும்பம் சில நாட்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருந்தது. அவங்க ஆதி காலத்து விசுவாசிகள். அவங்களுக்கு சுகர் எல்லாம் வந்துட்டுது, எல்லா வியாதியும் வந்துட்டுது. அவங்க கேரளாவுக்கு போயிருக்கும்போது சபையில் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தவங்க. கேரளாவுக்கு போயிருக்கும் பொழுது சீரியஸ் ஆகி லாஸ்ட் ஸ்டேஜ். ராத்திரி எனக்கு ஃபோன் கால் வந்தது, அவங்க சீரியஸாக இருக்காங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு அவங்க மகா ஃபோன் பண்ணால், ஃபோனை அவங்க காதில் கொடுமா, அவங்க கோமாவில் ஆகிட்டாங்க. கடைசியில் நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி முடித்த உடனே எந்திரிச்சிட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன, எந்திரிச்சு இங்கே வந்து சாட்சியும் கொடுத்தாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணார், இல்லைன்னா அன்னைக்கு நான் மரணத்தை தழுவி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் சபையில் மக்கள் பெருக 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 பெண்கள் பக்கத்தில் பெண்கள் கம்யூனியன் கொடுக்கலாம், ஆண்கள் பக்கத்தில் ஆண்கள் பரிமாறலாம். கம்யூனியன் கொடுக்கறதுல பரிமாறலாம். நான் ஜெபிச்சு கொடுக்குறேன், ஆனால் அதை நீங்கள் பரிமாறணும். அதுக்குன்னு சில பெண்களை நியமித்தேன். அப்போது அந்த அம்மா எப்படி பரிசுத்த பலிபீடத்திலிருந்து எப்படி பெண்களை நீங்கள் பரிமாற விடலாம்? பெண்கள் பக்கத்தில் ஆண்கள் போகிறது தான் தப்பு, பெண்கள் பக்கத்தில் பெண்கள் போனால் தப்பு இல்லை. அந்த பொம்பளைக்கு அது புரியல. நான் அதை சொல்லி சொல்லி பார்க்குறேன், இல்லைங்க அப்படி இல்லைன்னா கேட்கவே மாட்டேன்ட்டுது. கடைசியில் இங்கே வந்தவங்க சிலரெல்லாம் கூப்பிட்டு வேறு சபைக்கு போயிட்டாங்க. என் கையில் நன்மை பெற்றவங்க, என் கையில் நன்மையை பெற்றவர்கள். கடைசியில் ரொம்ப நாள் கெட்டகுமாரன் இழந்தது மாதிரி துக்கப்பட்டேன். ஆனால் அவங்க எனக்கு விரோதமாக எவ்வளவு கிரியேச்சு, அவங்களுக்கு ஒரு துரோகமும் நான் பண்ணது கிடையாது. ஆதியிலேருந்து நான் பார்த்துருக்கேன், ஊழியத்தில் எதிர்ப்பையே சந்தித்து சோர்ந்து போனேன். அநேக தடையில் உடைஞ்சி நொறுங்கி போயிருக்கிறேன். அப்போ அதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சுருக்காரு. அப்போ அதை தான் இப்போ பேசுகிறேன். ஆனாலும் கூட ஊழியத்தை விடலை, பிரசங்கத்தை விடலை. இவங்கெல்லாம் இப்படி நன்றி கெட்ட தன்மையாக இருக்காங்களே, ஏன் இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணுன்னு ஏதோ ஒரு குறிப்பை எடுத்துகிட்டு பேசல. வழக்கம் போல் எங்கள் அப்பா எப்பொழுதும் சொல்லுவாங்க, 5 பேர் வந்தாலும் 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி பண்ணு, 5000 பேர் வந்தாலும் 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணு. 5 பேர் வந்திருக்கிறதுனால நீ பிரசங்கத்தை சுருக்கிறாத, 5000 பேருக்கு உள்ள ஆத்ம பாரம் உனக்கு இருக்கணும்பாங்க. அதுதான் மனப்பூர்வம். அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். சிலருக்கு கூட்டத்தை பார்த்தா தான் பிரசங்கம் வரும். இல்லை, 5 பேர் இருந்தாலும் சரி, 50 பேர் இருந்தாலும் சரி, 50,000 பேர் இருக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்க. எங்க அப்படி செஞ்சு காட்டினார் அருமை கர்த்தருடைய பிள்ளை. அதுதான் மனப்பூர்வமா. அது எப்போ நடக்கிறது? உங்களுடைய பராக்கிரமத்தின் நாளிலே. கடைசியில் ஒரு அப்படி போயிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள் சோர்ந்து போனேன். ஒரு நாள் அவங்க திருப்பியும் அதே வியாதி வந்தது. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. 2 விசுவாசிகளை அனுப்பிவிட்டாங்க. நம்முடைய விசுவாசிகள் வந்தாங்க, பாஸ்டர் அவங்கள மன்னிக்கணும். மன்னிச்சிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடக்க போது, நான் ஆரம்பிக்கணும் கூட்டம், தயவுசெய்து வாங்க, கடைசி நேரத்தில் இருக்காங்க, நீங்கள் வந்து ஜோம்னா சுகமாகுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே ஜோம் பண்ணிட்டேன். நான் ஸ்டிஃப் ஆகிட்டேன்னா திருப்பி வளைய வைக்க முடியாது. இப்போ ஸ்டிஃப் ஆகிட்டேன். எனக்கு நானும் ஒரு மனுஷன் தானே, இத்தனை நாள் வேதனையை தாங்கினேன்ல, படுத்திருந்தேன், எவ்வளவோ தாங்கி போனேன், ஸ்டிஃப் ஆகிட்டேன். இப்போ என்னை எழும்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஐயோ பாஸ்டர், உங்களுக்கு ஆவியின் கனிகள் எல்லா கனியும் இருக்குது. சிலர்கிட்ட ரொம்ப கனி கட்டுன்றேன்னா ஜூஸ் போட்டு குடிக்க கொடுத்துருவாங்க. அதனால் இது நமக்கு லாய்க்கப்படாது. ஐயோ இப்போ நம்மளை விட்டுருங்க, இப்போ கூட்டம் ஆரம்பிக்கணும்னு. பாஸ்டர் 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 அவங்க ஃபோனை எடுத்துகிட்டு, பாஸ்டர் வந்து கடைசியாக ஜெபம் பண்ணால் நான் சுகமாயிருவேன். அம்மா நீ திருப்பி சுகமாகி சபைக்கு இன்னும் வேதனையாக இருக்கிறத விட நீ போய் சேர்றது நல்லது. ஒரு பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு பாடி கடத்தி இருக்குது, ஒரு விசுவாசி செத்து கிடக்காரு.
எல்லாரும் அழுகிறாங்க. ஐயோ பெரிய ஏன் போட்டு அழுகிற, அவன் இருந்து சபையை கெடுத்து போதாதா, போயிட்டு போகிறான். அப்படிலாம் பாஸ்டர்ஸ் இருக்காங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க. அப்போ நான் சொன்னேன், எவ்வளோ சொன்னேன், நான் வர முடியாது விடுத, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறேன், ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க. அந்த சிஸ்டர் அப்படி இறந்துட்டாங்க. கொஞ்ச நாளில் பாருங்கள், அந்த குடும்பமே சின்ன பின்னமாக போயிட்டு, கொஞ்ச நாளில் அவர் தான் ரொம்ப உன்னிப்பாக எனக்கு விரோதமாக இருந்தார், அவரும் இறந்தார். ஆனால் அவர் மகா மாத்திரம் ரொம்ப உண்மையாக என்னை நேசிப்பார் அதன் மத்தியில். ஆனால் என்ன நடந்தது, அவள் இன்னைக்கு நல்லா இருக்கா, அவள் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கா. ஒருவேளை நீ சபைக்கு சபை மாறினதுனால அங்கே பரிசுத்தம் வந்துடுன்னு நினைக்காத. நீ ஊழியக்காரனோட ஒப்புரவாகாமல் வெளியே போகாத. நீ சரியாக ஒப்புரவானா சபையில் தான் இருப்ப, வெளியே போக மாட்டேன். ஆமே, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? அதனால் என்ன வந்தாலும் நீங்கள் ஊழியக்காரனோடு கூட இணைஞ்சிருந்து நீங்கள் வேலை செய்யணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அதெல்லாம் நான் பார்த்து இப்போ என்ன சொல்கிறேன், இவங்க ஊழியம் செஞ்சாலும் சரி, ஊழியம் செய்யட்டாலும் சரி, தசமபாவம் கொடுத்தாலும் சரி, தசமபாவம் கொடுக்காட்டாலும் சரி, நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். நேற்று கர்த்தரை ரொம்ப ஸ்தோத்திரித்தேன். சில காரியங்களை நான் கேள்விப்பட்டேன். சபையில் இன்னார் இருந்தால் தான் நாங்கள் ஊழியம் செய்வோன்னு ஒரு 4-5 பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ நீ செய்ய வேண்டாம், தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன். நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. சபையை வளர செய்கிறவர் கர்த்தர், நீ அல்ல. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது பராக்கிரமத்தின் வருஷம். நீ செய்ய மாட்டேன்னு சொன்னால் அந்த வைராக்கியத்திலே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சபையை நான் ஒடுக்கணும்னு நினச்சேன்னா கர்த்தர் பெருக பண்ணுவார் அந்த வைராக்கியத்தில். சார்ல்ஸ் ஆரோன் சாகணும்னு நினச்சா என் ஆயுசு நாளை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். சில நேரத்தில் நீ வாழணும்னு நினச்சா நான் போயிடுவேன், நான் வாழணும்னு நினச்சா நான் போயிடுவேன். நீ சாகணும்னு நினச்சா என் ஆயுசு நாள் கெட்டி. ஆமென். இதுதான் நம்முடைய ஆண்டவர் செய்கிற அவருடைய தந்திரமே, அவருடைய திருவிளையாடல் பிள்ளைகளே. ஆமாம், அவர் திருவிளையாடலே அவர் தான் சரியான திருவிளையாடல் பண்ணுறவர். நீ சரியா, நீ ஊழியத்துக்கு வரமாட்டேன், உன்னை தான் ஊழியத்துக்கு கூப்பிடுவார். அல்லேலூயா. நான் சபைக்கு வரமாட்டேன், குடிச்சிட்டு தான் இருப்பேன், உன்னை எங்கே கை வைக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உன்னை மனப்பூர்வமாக செய்ய வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு முடியும். அப்படி என்றால் இப்படிப்பட்ட நேரத்தில் நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திர பலிகளை நான் ஏறெடுக்கிறேன். அப்படி என்றால் இது எப்போ நடக்குது? உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உமது ஜனங்கள் அப்படின்னா என்னை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அவர் கொடுக்கிறது பரிபூர்ண ஆசீர்வாதம், மனப்பூர்வமான ஆசீர்வாதம். அப்படின்னா அவரை மனப்பூர்வமா நீ ஆராதிக்கிற எந்த இடத்துல, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், எந்த இடத்திலும். நேற்று ஞானஸ்நானம் கொடுக்க ஒரு ஊழியக்காரர் வந்தார். பாஸ்டர், எங்களுக்கு எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சி பார்த்துட்டு இருக்கோம், ஞானஸ்நானம் கொடுக்க இடம் இல்லை, சும்மா சபையை ஆரம்பிச்சுட்டேன், மழை வளர ஆரம்பிச்சிட்டுது பாருங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் அவர் பக்கத்தில் இருக்கிறார், சும்மா சபை வளராது. ஆசாவோடு கூட கர்த்தர் இருந்தார். அப்போ என்ன செஞ்சாரு, கர்த்தர் என்ன செஞ்சார், ஜனங்களை அவருக்கு கொடுக்கிறார். ஜனங்களை ஆசாவை விரும்பினாங்களோ இல்லையோ, ஆனால் ஜனங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அதே போல நான் என்னோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது ஜனங்கள், இதெல்லாம் நான் கூப்பிட்டு வந்த ஜனங்கள் இல்லை, யாரோ ஊழியம் செய்து வந்த ஜனங்கள் இல்லை, கர்த்தரே உங்களை இழுத்துக்கிட்டு இருக்கிறார். இது கர்த்தருடைய பராக்கிரமத்தின் வருஷம். அப்ப வருகிறவர்கள் யார்? உம்முடைய ஜனங்கள். அப்ப வந்தவங்க என்ன செய்யறாங்க, சும்மா இருக்க விட மாட்டார். வா, தாவீதின் கூடாரத்தில் போய் ஜெபம் பண்ணு, மனப்பூர்வமா ஜெபம் பண்ணு, ஊழியம் செய்யு, ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போ. அப்போ ஒன் கோல் ஒன் விஷன் செய், போ, ஒரு ஆளாத்து ஆதாயப்படுத்து. அப்ப நீ ஒருத்தர்கிட்ட முந்தியெல்லாம் வேற கதையை பேசிட்டு இப்ப போய் ஒன்னும் அறியாமல பேசுற. இது கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள். அப்ப அந்த ஆள் மனப்பூர்வமா தன்னை ஒப்பு கொடுக்குறான். அப்போ இதெல்லாம் கர்த்தரே ஏவி செய்கிற காரியம். சிம்சன்ஸ் ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்து இருக்கான், கர்த்தர் அவனை ஏவினான். அப்போ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் அப்படின்னா ஒரு யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். வனாந்திரத்தில் உட்கார்ந்து அவர் பெருகணும் நான் சிறுகணும், அவர் பெருகணும் நான் சிறுகணும், அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு மெத்தட். ஸ்தோத்திரங்கிறது தான் மகிமைப்படுத்துறது இல்லை. அவருடைய நோக்கம் பூரா என்ன, அவர் பெருகணும் நான் சிறுகணும், அவர் பெருகணும் நான் சிறுகணும். வனாந்திரம் பட்டணம் ஆயிட்டு, பட்டணம் வனாந்திரம் ஆயிட்டு. ஏனென்றால் அவன் செலுத்துகிற பலி மனப்பூர்வமான ஸ்தோத்திர பலி. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதான எந்த ஸ்தானத்திலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பார்த்துருக்கிறேன், ஒரு காலத்தில் பைபிள் ஸ்டடிக்கு ஆள் கிடையாது, ஒரு 10 பேர் 15 பேர், ஆனாலும் ஒழுங்காக உட்காந்துருவேன். உட்காந்து அதே ப்ரிப்பரேஷன். இன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்க, அதே ப்ரிப்பரேஷன். அதை நான் செய்கிறது கர்த்தருக்கென்று எதை செய்தாலும் மனப்பூர்வமாக
ஒரு சரியா செய்யணும், அறகுறையா செய்யக்கூடாது. ஏதோ சில ஆட்கள் என்ன செய்வாங்க, கடைசி நேரத்தில் 3 குறிப்பு எடுத்துட்டு இங்கே வந்து இயேசு நேசிக்கிறார், இயேசு கண்ணீர் வடிக்கிறார்னு பேசியிருப்பாங்க. இந்த பழக்கம் நமக்கு கிடையவே கிடையாது. கர்த்தர் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் முழு பலத்தோடு கூட என்னோடு கூட நீங்களும் இணைந்து கொள்வீர்களா? அல்லேலூயா. எதை செய்தாலும், ஊழியம் செய்தாலும், ஜெபித்தாலும், துதித்தாலும் மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது கர்த்தர் நீ போகிற இடத்தை ஆசீர்வதிக்கிறார். அது வனாந்திரத்தின் எந்த ஸ்தானமாய் இருந்தாலும் அந்த ஸ்தானம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ வனாந்திரம் பட்டணமாயிட்டு அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற கிதியோன் 300 பேரை வைத்து கொண்டான். மீதியானியர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தார்கள். 300 பேர் மாத்திரம் கிதியோனுக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஈட்டியை கொடுக்கவில்லை, AK-47 துப்பாக்கியை கொடுக்கவில்லை. அவருடைய கையிலே ஒரு பானையை கொடுத்தார், ஒரு தீவெட்டியை கொடுத்தார். அது அணையாமல் பார்த்துக்கொள். கர்த்தர் நம்முடைய கையிலே தீவெட்டியை கொடுத்திருக்கிறார். அபிஷேகத்தின் தீவெட்டி, வேத தியானத்தின் தீவெட்டி. இது அணைந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்வது, மனப்பூர்வமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தீவெட்டியான 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் தீவெட்டியை அணைய விட்டு விட்டார்கள். புத்தி இல்லை, மனப்பூர்வமாக அதை பாதுகாக்கவில்லை. 5 பேரோ பத்திரமா பாதுகாத்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என் விளக்கு அணைஞ்சு போயிடக்கூடாது, என் ஜெபத்திரியை அணைஞ்சு போகக்கூடாது என்று சொல்லி பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த தீவெட்டி எரிந்து கொண்டே இருந்தது. எரிய எரிய அவருடைய பட்டயம் அவர்களை கொன்றது. மீதியானியர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு அழிந்தார்கள். 300 பேர் சொன்னாங்க, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் இதான் சொன்னாங்க. தீவெட்டியை பாதுகாத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பராக்கிரம் வெளிப்பட வேண்டும் என்றால், ஏதோ நீ பெரிய தியாகத்தை செய்ய வேண்டும் இல்லை, உனக்குள்ளே இருக்கிற துதியின் தீவெட்டி, ஸ்தோத்திரத்தின் தீவெட்டி அணையாதபடி பாதுகாத்துக்கொள். பரிசுத்தத்தின் தீவெட்டி அணையாதபடி பாதுகாத்துக்கொள். கர்த்தருடைய இப்போ லாரியில் பார்த்துருப்பீங்க, அந்த லாரியில் சொல்லப்பட்டிருக்குது எண்ணெய் கவனி. எந்த இடத்துல போட்டிருப்பான்? பேட்டரியில் போட்டிருப்பான். தண்ணி குறைஞ்சதாதபடிக்கு எண்ணெய் கவனி. நீ டெய்லி கவனிக்கலைன்னா அந்த இடத்துல தண்ணி குறைஞ்சதுன்னா லாரி பாதி வழியில் நின்று போகும். அதே போல நம்முடைய ஓட்டம் பரலோகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்ப எண்ணெய் கவனி. எதை கவனி? உன் தீவெட்டி அணிந்து விடாதபடி, உன் விளக்கில் எண்ணெய் குறைந்து விடாதபடி அதை கவனி. அதை கவனிக்கும் பொழுது பரலோகத்தில் ஸ்மூத்தாக போய் சேர்ந்துருவேன். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிடுங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்படின்னா பல எதிர்ப்புகளின் மத்தியிலே உன் மனப்பூர்வமான ஸ்தோத்திரம் என்கிறதான தீவெட்டி எரிய 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 ஊழியம் செய்யாமல் போகிறாங்களே, இவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு நினைச்சாலும் நீ மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது எந்த ஸ்தானத்திலும் வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஒரு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சரி, இப்போ பாருங்க, இது இதயபூர்வமான ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள், தங்கள் கீழ்ப்படுகிறவர்கள், இவர்களுக்குள்ளே பிரிவினை இருக்காது. இவர்களுக்குள்ளே பிரிவினை இருக்காது. ஆனால் இதற்குள்ளேயும் பிரிவினையின் கூட்டம் இருக்கதான் செய்கிறது. எல்லாரும் என்னை விரும்ப மாட்டார்கள். ஒரு சிலர் என்னை விரும்புவார்கள். பொறாமை நிமித்தமாக எல்லாரும் என்னை விரும்ப மாட்டார்கள். எஸ்ராவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 7வது அதிகாரம் 12-13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம். இப்ப வந்திருக்கிறது என்ன? எஸ்ரா வேத பாரகன், வசனத்தை பிரசங்கிக்கிறதான அவன் பூரண சமாதானம் உண்டாவதாக. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எஸ்ராவாகிய வேதபாரகன் நான், பரலோகத்தின் தேவன் எனக்கு என்ன சமாதானத்தை கொடுக்கிறார்? பூரண சமாதானம். கீழே வாசிங்க. பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோட கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வம், ஊழியம் செய்வதிலே மனப்பூர்வம், ஜெபத்திலே மனப்பூர்வம், தீவெட்டி அணையாமல் பாதுகாத்துக் கொள்வதிலே மனப்பூர்வம். இந்த வருஷத்தில் இதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிடுவார். அப்படி என்றால் உன்னோடு கூட மனப்பூர்வமா. எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? சமாதானத்தின் ஸ்தலம். அப்படின்னா சமாதானத்தின் ஸ்தலத்தில் இருந்து கொண்டே சமாதானத்தை பயிக்கிற கூட்டம், எருசலேமிலே இருந்து கொண்டே சமாதானத்தை பயிக்கிற கூட்டம். அதான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். 120வது சங்கீதத்திலே 6-7 வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். ஆமாங்க, இது எங்க நடக்கிறது? எருசலேமில் எழுதப்பட்ட சங்கீதம்.
நான் சமாதானத்தை விரும்புகிறேன். நல்லா உங்களை பார்த்து நான் சொல்றேன், பெண்களே, ஆண்களே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல அருமையான பரிசுத்தமான கணவனை கொடுத்திருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவனை வேதனைப்படுத்தி அவனுக்கு குடத்தில் கொடுத்து வீட்டில் வீணான சண்டையை நீ கிளப்பினேனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அதே போல சகோதரர்களே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், கற்புள்ள மனைவியை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் அப்படிப்பட்ட மனைவி கிடைப்பது அபூர்வம். உனக்கு தெய்வ பக்தியுள்ள மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்களை வேதனைப்படுத்தி அவங்களை சஞ்சலப்படுத்தி இருப்பாய் என்றால் உன் ஆசீர்வாதம் நின்றுவிடும். அப்படி என்றால் சமாதானத்தை பைக்கருடன் என் ஆத்மா குடியிருந்தது போதும். உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் சில ஆட்களுக்கு சண்டை போடலன்னா இருக்கவே முடியாது. சண்டை போட்டாதான் வயிறு சரியா இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க வேண்டாத காரியத்துக்கு. அப்படியே ஒரு பிரச்சனையை தூண்டி தூண்டி விட்டு சண்டை போடுறோம், தூண்டி தூண்டி விட்டு சண்டை போடுறது. உன் குடும்பம் நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல புருஷன், இவைகள் இருந்தும் யுத்தத்தின் ரத்தத்தை சிந்தி கொண்டு இருக்கிறாயா? உனக்கு நல்ல சபை, நல்ல போதகர், இதன் மத்தியிலே ஒத்துழையாமையின் இயக்கம் உனக்குள்ள இருக்கும் என்றால் நீ சமாதானத்தின் காலத்தில் யுத்தத்தின் ரத்தத்தை சிந்துகிறாய். இந்த பிரசங்கம் கொஞ்சம் காரசுரமான பிரசங்கம், இப்படிதான் பண்ண முடியும். தேவ பிள்ளைகளே, எருசலேமிலே குடியிருக்கிறவர்களை வாழ்த்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அங்கேயும் பிரிவினையின் கூட்டம், அங்கேயும் பிரிவினையின் கூட்டம். ஒரு யோவாப் சமாதானத்தின் காலத்திலே யுத்தத்தின் ரத்தத்தை சிந்தி தன் அறைகளிலும் பாதரட்சைகளிலும் வடிய விட்டான். யோவாப் தாவீதுக்கு வலது கையை போல இருந்தவன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சமாதானத்தின் காலத்திலே ஒரு நீதிமானை கொலை செய்து அவனுடைய ரத்தத்தை அறைகள் என்றால் சத்தியம் என்கிறதான அறை, கர்த்தர் பெந்தைக்கோஸ்தே சபையில கொண்டு வந்து சமாதானத்தின் ஸ்தலத்தில் உன்னை கொண்டு வந்து சத்தியம் என்கிறதான அறையை, கச்சையை கட்டியிருக்கிறார். இந்த அறையிலே நீ என்ன செய்கிறாய்? யுத்தத்தின் ரத்தத்தை சிந்துகிறாய். சமாதானமாய் இருக்க விரும்புகிறவருடைய யுத்தத்தின் ரத்தத்தை சிந்துகிறார். அவன் சமாதானமா இருக்கணும்னு பார்க்கிறான். ஆனா நீ பேசினா யுத்தம் செய்ய தீவிர்க்கிற, அது ரத்தம் சிந்துதலுக்கு சமானம். அது அந்த யுத்தத்தின் ரத்தம் சிந்த சிந்த பாதரட்சியிலே வழிபடுகிற பாதரட்சி என்றால் என்ன அர்த்தம்? ஆயத்தம் என்கிறதான பாதரட்சி. அந்த பாதரட்சியின் பேர் என்ன? பரலோகத்துக்கு போக ஆயத்தம். அப்படின்னா நீ மேல போறது தடைப்படுது. சமாதானத்தின் ஸ்தலத்துக்குள்ள இருந்து கொண்டு யுத்தத்தின் ரத்தத்தை சிந்துகிற ஒரு யோவாப், அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? எப்பா உனக்கு மன்னிப்பே கிடையாது. தாவீது சொல்றான், உன் குடும்பத்தில் குஷ்டரோகிகள் பிறப்பாங்க, இளம் வயதிலே மரணம் அடைவாங்க. தாவீது சொல்றான், யுத்தத்தின் ரத்தத்தை நீ சிந்தினப்பா எருசலேமில் தான் இருந்த. அவன் என்ன செஞ்சான்? சாலமோனுடைய காலத்தில் பலிபீடத்தின் கொம்புகளை போய் பிடிச்சுக்கிட்டான். நியாயமானபடி இவன் செய்த பாவத்திற்கு ஒரு பலி ஆடு பலியிட்டிருக்கப்பட வேண்டும். ஆனால் இவன் போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து நான் இங்கேயே சாகிறேன் என்று சொல்லப்படனே சாலமன் சொல்றான், அங்கே கொண்டு போடு, பலிபீடத்திலே கொண்டு போடு. அப்படின்னா ஆடு சாக வேண்டிய இடத்துல யோவாப் செத்தான். காரணம் என்ன? சமாதானத்தின் ஸ்தலத்திலே யுத்தத்தின் ரத்தத்தை சிந்தினான். சில ஆட்களை பார்த்திருக்கிறேன், சமாதானத்தின் காலத்திலே ராஜா அவன் வெறுங்காலாய் நடந்து போறான். தன் மகனுக்கு பயந்து நடுங்கி அழுது கொண்டு போகும் பொழுது அடிக்கிறவன் தேவன் அடிச்சது போல ஃபீல் பண்றான். ஆண்டவரே எனக்கு விடுதலை கிடைக்காதா? தேவரீர் அடித்தவனை நோக பேசுகிறார்களே, கதறுகிறான். அவனே நொந்து போய் போறான். ஆனா ஒரு சீமை அவனை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். சில ஆட்கள் கொஞ்சம் வளைஞ்சிட்டா போதும், வச்சு குட்ட குனிஞ்சு அடி குட்டிக்கிட்டே இருப்பாங்க, குனிய குட்டிக்கிட்டே இருப்பாங்க. உன் மனைவி கொஞ்சம் பணிஞ்சு போறாங்கிறதுக்காக பிடிச்சி அடிக்காத. உன் புருஷன் கொஞ்சம் பணிஞ்சு போறாங்கிறதுக்காக பிடிச்சி அடிக்காத. அது சமாதானத்தின் காலத்தில் யுத்தத்தின் ரத்தத்தை சிந்துற. நாளைக்கு நீ ஒரு காலத்தில் அந்த ரத்தம் உன்னிலிருந்து சிந்தப்படும். இது நடக்க போற காரியத்தை நான் சொல்றேன். அந்த சமாதானத்தை சரியா பயன்படுத்திக்கோ, அதை பிரயோஜனப்படுத்திக்கோ. அதுல அட்வான்டேஜ் எடுக்காத, அதுல அட்வான்டேஜ் எடுத்து மிரட்டாத. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை, இது இந்த பிரசங்கம் உங்களை குத்தும் என்றால் மனம் திரும்புவதற்கு ஏற்ற துக்கம் வரட்டும். அப்போ இது நீங்க பாஸ்டர் இப்படி பேசுறாரு, உங்களை பத்தி எனக்கு தெரியாது, உங்க குடும்பத்தில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். என்ன இப்படி பேச வைக்கிறார். நான் மெதுவா பேசணும்னு பார்க்கிறேன், என்னால முடியல. இப்ப இந்த பிரசங்கம் பண்ணாதான் முடியும். அப்படி என்றால் சமாதானத்தின் காலத்தில் யுத்தத்தின் ரத்தத்தை சிந்தினதான யோவாப், சமாதானத்தின் காலத்திலே ஒரு நல்ல மனுஷனை அவன் துரோகமே செய்யல. சில நேரத்தில் பாஸ்டர் உங்களுக்கு எந்த துரோகமும் செஞ்சிட மாட்டார்.
மற்றவர்கள் உங்களுக்கு எந்த துரோகமும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுல போய் பாஸ்டர் பற்றி தாறுமாறா பேசுறது, மற்ற சக ஊழியர்களை பத்தி தாறுமாறா பேசுறது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா பேசுறது. அது என்ன? எருசலேமில தான் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட சபைதான், ஞானஸ்நானம் எடுத்த சபைதான், அபிஷேகம் பெற்ற சபைதான். ஆனாலும் கூட சமாதானத்தின் காலத்தில் யுத்தத்தின் ரத்தத்தை சிந்துகிறாய். அப்ப சமாதானம் மனப்பூர்வமான சமாதானம். முதல்ல பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 122வது சங்கீதத்தில் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக ஏன் வேண்டிக் கொள்றான்? எருசலேமில சமாதானம், அதான் சமாதானத்தின் ஸ்தலம். ஆனா சமாதானம் இல்ல. பரிசுத்தவான்களே, எருசலேமின் சமாதானத்துக்காக மனப்பூர்வமாய் வேண்டிக் கொள்ளுங்கள். அதான் அர்த்தம். எதுவுமே மனப்பூர்வம் இல்லாம செய்ய முடியாது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் கூட மனப்பூர்வமா ஜெபிச்சான், கருத்தாய் ஜெபிச்சான். அதான் மனப்பூர்வம். ஆண்டவரே மழை வரக்கூடாதுன்னா மழை வரல, மழை வரட்டும் நான் கருத்தாய் ஜெபித்தான். அதே போல எருசலேமின் சமாதானத்துக்காக மனப்பூர்வமா ஜெபிங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். என்றால் சபையிலே ஒரு பிரிவினையின் ஆவி இருந்து கொண்டே இருக்கிறது. அதை மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கீழே வாசிங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அப்ப அவங்கள நேசிக்கிறவங்க, சமாதானத்தை நேசிக்கிறவங்க எப்படிப்பட்டிருப்பாங்க? யார் நேசிச்சா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி மலைகளின் மேல் வருகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சுவிசேஷகனுடைய பாதங்கள். அவன் என்ன செய்யறான்? உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்னா அவன் எப்படி வர்றான்? ஒரு மலையின் அனுபவத்தில் உள்ள ஜெபம். அதை மனப்பூர்வமா செய்யறான். ஒரு ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னால ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுறான். ஆண்டவரே, மலையின் மேல் இருக்கிற ஒரு ஜெபத்துக்கு போறான், போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, ஆத்துமாக்களை சந்திக்க மாட்டீரா? ஆண்டவரே, உங்களுடைய கல்வாரி நண்ப பேச போற, ஆத்துமாக்களை சந்திக்க மாட்டீரா? இப்படி வந்து அவன் பிரசங்கம் பண்றான். அப்ப ஆண்டவர் அவனுடைய பாதங்கள் என்ன சொல்றாரு? உன் பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு. இது உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் 1:15 எந்திரிச்சு டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, பாஸ்டர் உங்களுக்கு கூட்டம் எத்தனை மணிக்கு? டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ், உங்களுக்கு ஒரு சர்ச்சை எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. அப்போ நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சா என்ன? ஏன் 1:30 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? உங்களுக்கு தூக்கம் முக்கியம், அல்லனா ஹார்ட் பாதிக்கப்படும். பரவாயில்ல, என் ஹார்ட்டை படைச்சுதா கர்த்தர், என் ஜீவனை இழுத்து பிடிச்சி நிறுத்தி வைத்திருக்கிற கர்த்தர். எனக்கு தூக்கம் வரல, ஏன்னா இந்த செய்தியை நான் சரியா கொடுக்கணும். மனப்பூர்வமாய் நான் கொடுக்கிறேன். சும்மா ஏனா தானா என்று கொடுக்க முடியாது, மனப்பூர்வமாய் கொடுக்கிறேன். அப்படின்னா அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை, சமாதான சுவிசேஷத்தை மலைகளின் மேல் கொண்டு வருகிற அந்த ஊழியக்காரனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இவனுடைய பாதங்களை நீ கனப்படுத்தும் பொழுது உன்னை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நீ கர்த்தரை கனப்படுத்துவது போல. எப்பொழுதுமே ஊழியக்காரங்களை வெறியாக்காதீங்க, ஆனா கனப்படுத்தணும். அல்லேலூயா. ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்லாங்க அப்படி போவாங்க, அங்கே கர்த்தர் இடி விடும், போகிற வழியிலே இடி விடும் ஊழியக்காரங்களை. ஏன்னா அவன் மலைகளின் மேல் நிற்கிறான் ஐயா, விலைக்கரையும் கொடுக்குறான் ஐயா, உபவாசித்து ஜெபிக்கிறான். அப்போ அந்த எருசலேமின் சமாதானத்துக்காக அவன் பிரயாசப்படுறான். அவன் பிரயாசப்படுகிறவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அப்பந்தான் கர்த்தருடைய பராக்கிரம் வெளிப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கையில் நான் சில ஆட்களை பார்த்துருக்கிறேன், ஊழியர்களை ரொம்ப நேசிப்பாங்க. இங்கே வர்ற ஒருத்தர் கஸ்டம்ஸில் ஆஃபீஸராக இருந்தவர், அவருடைய வேலை எப்படி போச்சுன்னா குடிச்சே போயிட்டுது. எப்பவும் தண்ணியில் தான் இருப்பார், அதனால் வேலை போயிட்டுது. இங்கே அவருடைய மனைவி என்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது, பாஸ்டர் ரொம்ப குடிக்கிறார் பாஸ்டர் அப்படின்னா, நான் அவர்கிட்ட பேசி பார்த்தா என் கேட்கறதுக்குள்ளே, ஆனால் என்ன உயிருக்குயிராக நேசிப்பார். நான் என்ன அடித்தாலும் பட்டுக்கிடுவார். நான் கேட்டேன், நீலாம் ஏன் மனுஷனாக இருக்க, எங்கேயா தூக்கு போட்டு தொங்கியா அப்படிலாம் கேட்டிருக்கேன். ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எதுக்கு எடுத்தாலும் இங்கே வரும்போது என்கிட்டையும் தண்ணியில் தான் வருவார். கூட்டத்தில் வந்து உட்கார்ந்தாலும் தண்ணியில் தான் இருப்பார். ஃபுல்லாக தாகத்தில் இருப்பார் போல் தண்ணி போட்டுக்கிட்டே இருப்பார். அப்படி இருந்த மனுஷன் பாருங்க, அந்த ஊழியக்காரனை கனப்படுத்தினதுனால அந்த மனைவி ஜெபம், ஏன் ஜெபத்தெல்லாம் கேட்டு அந்த குடியை கம்ப்ளீட்டாக விட்டார். அல்லேலூயா. நேற்று அவர் கொண்டு வந்தார், ஒரு காரை கொண்டு வந்து, பாஸ்டர் இந்த காரில் ஏறி உட்காருங்க பாஸ்டர், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஏறி உட்கார்ந்தா போகுது. கர்த்தர் இந்த 2 வருஷத்தில் நான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறத காட்டிலும் இப்போ என்ன அதிகமாக ஆசீர்வச்சிருக்காரு. அல்லேலூயா. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக.
அவங்களுக்கு கர்த்தர் தருணம் கொடுக்கிறாரு. என் பிள்ளைய நேசிச்சல, சமாதானத்தின் பாதங்கள், அழகுள்ள பாதங்களுக்காக ஜெபிச்சல, அவனை கனப்படுத்தினேல, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய பரிசுத்தவான்கள். அதே மாதிரி நம்முடைய சபையில பாண்டியன் ஒருத்தர் இருந்தார். ஒரு காலத்தில் வந்துட்டு இருந்தவர். அவருடைய வாழ்க்கையில் சில தவறான காரியங்களின் நிமித்தமாக அவர் சபைக்கு வர்றதை நிறுத்திக்கிட்டார். பாஸ்டர், இனிமேல் நான் இந்த சபைக்கு வர்றதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னாரு. அப்படி சொல்லாதீங்க பிரதர், வாங்க. இல்லை, என் உள்ளெல்லாம் குத்துது, நீங்கள் பேசும்போது உள்ளெல்லாம் குத்துது. இவ்வளவு குத்துனாலும் ஒரு நாளும் என்னை விட்டே கொடுக்க மாட்டார். அவர் டேபிளில் இன்னைக்கும் என் படம் இருக்குது, இன்னைக்கும் என் படம் இருக்குது. ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ ஒரு நாள் திடீர்னு அவருடைய பிரதர் வந்தார். வீட்டுக்கு போனால் பெரிய கணிசமான தொகை கொடுப்பார். அந்த நாளில் 1000 ரூபா பார்க்குறது எனக்கு அபூர்வம். ஆனால் அவர் கொடுக்குற காணிக்கை 1000 ரூபாய்க்கு குறையாமல் கொடுப்பார். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? முதல்ல சர்ச்சுக்கு வரோம், அதுக்கு பிறகு காணிக்கை கொடு, உன் காணிக்கை நீயே வச்சுக்கோ. அவர் சொல்லுவார், பாஸ்டர்னா இதான் ஏன் பாஸ்டர், அவ்வளோ பின்மாற்றத்தில் இருக்கிற பாஸ்டர்னா இதான் ஏன் பாஸ்டர், இவர்கிட்ட இருந்து படிச்சுக்கணும். யாராவது என்னை பற்றி எதுன்னு சொன்னால் அடிக்க போயிடுவார். ஆனால் கர்த்தர் அவரை நேசிக்க ஆரம்பித்தார். காரணம் என்னன்னா, விட்டே கொடுக்க மாட்டார், யார் வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு நாள் அவருடைய சகோதரன் வந்தார். எங்கள் அண்ணன் கோமா ஸ்டேஜில் ஆஸ்பத்திரியில் இருக்கார் பாஸ்டர், வாங்க. வரேன், உடனே வரேன். ஒரு வாரம் கோமா, கண்ணையே திறக்கலை. அப்போது அவர் செஞ்ச பாவம் கொடிதான பாவம், எனக்கு நல்லா தெரியும். நான் ஆண்டவரை பார்த்து போகும்போது ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஆண்டவரே எனக்காக அவர் உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும். என் பாதத்தை அழகுபடுத்தின கர்த்தர், என்னை விட்டு கொடுக்காத ஒரு சகோதரன். அப்படின்னா ஊழியக்காரன் எப்படி ஜெபிக்கிறான்? அவங்களுக்காக மனப்பூர்வமாக ஜெபிக்கிறான். அப்போ ஊழியக்காரர் கனப்படுத்துகிறவரை கர்த்தர் கனப்படுத்துறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஊழியக்காரனுக்குள்ள குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. சபைக்கு வந்திருப்பாங்க, எருசலேமுக்குள்ள தான் வந்திருப்பாங்க, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே போனேன், கோமாவில் படுத்திருக்காரு. பக்கத்தில் போய் எந்திரிக்காரோ இல்லையா, ஆண்டவரே எனக்காக ஒரு கண்ணை திறக்க வை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, பிரதர் பாண்டியன் பாஸ்டரா, அது பெரிய ஆச்சரியம். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. பிரதர் 5 நிமிஷத்தில் நான் பிடிச்சிருந்தேன், நான் சொல்ற ஜபத்தை வேகமா சொல்லுங்க, திருப்பி கோமாக்குள்ள போயிடாதீங்க, சொல்லுங்க. மாறி பேசக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார், தருணம் கொடுக்கிறாரு. ஏன்னா எருசலேமின் சுகத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சுகித்திருப்பார்களாக, அதன் அரண்மனைக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக. அப்படின்னா 5 நிமிஷம் கழிச்சு அப்படி கோமால் ஆயிட்டாரு. ஆண்டவரே இந்த சகோதரனை என் நிமித்தமாக பரலோகத்தை கொண்டு போக ஆண்டவரே, எனக்காக விட்டு கொடுக்காத ஒரு எனக்கு உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து வருது. அப்போ அந்த ஜெபத்தை கர்த்தர் கனப்படுத்துறாரு. போயிட்டு வந்த உடனே அடுத்தது கண்ணை திறந்தாரு. தான் தம்பியை பார்த்து சொன்னார், மேலே போகிறேன். உடனே உயிர் போயிட்டுது. அவர்களுக்கு கர்த்தர் தருணம் கொடுக்கிறார். ஒரு எலிசா மலையின் மேல் வருகிற அவனுடைய பாதங்கள், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி மலையின் மேல் வருகிற அவனுடைய பாதங்களை பார்த்து கர்த்தர் கனப்படுத்தினார். ஆனால் கர்த்தர் கனப்படுத்தின அந்த எலிசாவை ஒரு சூனேமியால் கனப்படுத்தினாள், அவனுடைய புருஷன் கனப்படுத்தினாள். என்ன நடந்தது? நம்ம வீட்டு மாடிப்படியில் இருக்கிறதுல பெஸ்ட் கொடுப்போம் அவருக்கு. நீங்களாம் என்ன செய்வீங்க? அப்போ ஃபேனும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. நீங்களாம் என்ன செய்வீங்க? நம்ம வீட்டு மாடிக்கு போயிடுவோம், காத்தோட்டமாக இருப்போம். அவர் புளிங்கியே சாப்பிட்டோம். அது மனப்பூர்வம் இல்லை. இருக்கிறதுல பெஸ்ட்டை கர்த்தருடைய பூலிக்காரனுக்கு கொடுப்போம். அதான் அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு வந்தானா இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடு. காலேஜ் கண்டது கழுதும் பழையது கொடுத்தாச்சு, பழையது எனக்கு ரொம்ப இஷ்டம், அதை எதை கொடுத்து விடாத. அல்லேலூயா. இருக்கிறதுல உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறதும் கிடையாது, நான் சாப்பிட போகிறதும் கிடையாது. நீங்கள் எல்லாம் என் பெஸ்ட்டை கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ பெஸ்ட்டை கொடுத்தா, அவள் வீட்டுக்கு மேலே ஒரு ரூமை கட்டினா, கட்டில் போட்டா, குத்து விளக்க வச்சா, டேபிள் வச்சா, ஒரு சேரை போட்டா, அவருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி பிரியுமோ அத்தனையும் மனப்பூர்வமாக கொடுத்தா. அல்லேலூயா. கொடுத்துட்டு எலிசாவுக்கு ரொம்ப களைப்பு. நமக்கு ஒரு புகலிடத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. மலையின் மேலே அலைஞ்சி ஊழியம் செஞ்சு களைப்பாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பெண்ணு மனப்பூர்வமாக எனக்கு கொடுத்துருக்காளே. அவள் வீட்டில் வந்து இளைப்பாரிட்டு இருக்காரு. அப்பா விசிறி எடுத்து வீசிட்டு அந்த சுனேமியாளை கூப்பிடு. வேலைக்காரன் போய் கூப்பிடுறான். சுனேமியாளே எஜமானன் கூப்பிடுகிறான். என்ன செய்கிறான்? வந்து வாசப்படியிலே நின்றுட்டான். அல்லேலூயா. நம்ம பெண்கள்லாம் என்ன செய்வாங்க? வெங்கல பாத்திர கடைக்குள்ள யானை நுழைஞ்ச மாதிரி என்ன கூப்பிட்டேரா அப்படிங்கள. வாசப்படியில் என்னது? என் ஆண்டவன் என்னை அழைத்தது என்ன? அவளுக்கு இவர் வேலைக்காரன் மூலமாக எல்லாம் துபாசியை கொண்டு பேசுகிறார்.
அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேள் அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, நான் உம்முடைய ஜனங்களின் நடுவே சுகமாக இருக்கிறேன். சரி சரி, அப்போ வேலைக்காரர் தான் சொல்கிறான். அவள் அவளுக்கு பிள்ளை இல்லை, புருஷனும் வயது சென்றவன். ஓ அப்படியா, அவளை கூப்பிடு. வர்றான். அடுத்த உற்பத்தி திட்ட காலத்தில் நீ ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருப்பாய். ஏது ஏது என் ஆண்டவன் அபத்தம் பேச வேண்டாம். யாரு கனப்படுத்தினவன்? மனப்பூர்வமாக கனப்படுத்தினவன் எங்க இருக்கிறான்? மேல் வீட்டில இருந்து அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறான். உன்னை நேசிக்கிறவர்களை அலங்கம் சுகித்திருப்பதாக. அப்போ அங்கேயும் மரணம் வந்தது. அந்த அலங்கத்துக்குள்ள சில நேரத்தில் அரண்மனையில் இருக்கிறவங்களுக்குள்ள பணம் வரும், எல்லாம் வரும், நிம்மதி இருக்காது. அதான் பக்தன் பாடுகிறான், எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே. பக்தன் பாடுகிறான். ஆனால் உன் வீடு குடிசை வீடாக இருந்தாலும் நீ மலைகளின் மேல் பிரயாணம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனை நீ கனப்படுத்தினால் உன் குடிசை வீட்டை அரண்மனையாக கர்த்தர் மாற்றுவார், உன்னை ஆசீர்வாதமானவனாக மாற்றுவார். அப்படின்னா அதை மனப்பூர்வமா நீ செய்யணும். அப்ப அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிள்ளை இறந்து போச்சு, அங்கேயும் மரணம் வந்தது. பிள்ளை இறந்து போச்சு. அடுத்தது பிள்ளை சாகும்படிக்கும் கர்த்தர் விடல, அதற்கு திரும்ப உயிர் கொடுத்தார். அதான் அந்த வசனத்தை திருப்பி வாசிக்குமா? திருப்பி வாசிங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உன்னை நேசிக்கிறவர்கள், சமாதானத்தை நேசிக்கிறவர்கள், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறவர்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும். உன் அலங்கத்திற்குள்ளே நான் விரும்புறேன் இந்த வருஷத்துல கர்த்தர் முழு சபையும் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஒன்றுபடுத்த போறாரு. அல்லேலூயா. பிரிவினையே கிடையாது. என்னன்னா சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு கூட்டம் தாவீதின் கூடாரத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறது. சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிற ஊழியக்காரன் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறான். ஆண்டவரே, இந்த சபையில பிரிவினையே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஏக மனமா இருக்க வேண்டும். அது உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே நடைபெறும். எருசலேமின் கீழே வாசிக்குமா? கீழே வாசிங்க. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கம் உனக்கு எப்படி வந்துட்டு குடிசை வீடா இருந்த வீடு எப்படியா மாறிட்டுது? அரண்மனையா மாறிட்டுது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்துல அவருடைய பராக்கிரமத்தின் நாள்ல உனக்கு அரண்மனையை கொடுப்பார்னு விசுவாசிக்கிறியா? உனக்கு சொந்த வீட்டை கொடுப்பார்னு விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறீங்களா? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அடுத்த வருஷம் சாட்சி சொல்ல போறீங்க, பாஸ்டர் நாங்க வாடகை வீட்டுல இருந்தோம், இப்ப 4 பெட்ரூமே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. அது யாருக்கு? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொண்டவர்கள், மலைகளின் மேல் இருக்கிறதான சுவிசேஷனுடைய பாதங்களை கனப்படுத்தினவங்க. உன் அரண்மனைக்குள்ளே சுகம் வரும், மரணம் வந்தாலும் அதை சுகமாய் மாற்றி கொடுப்பார். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த இடத்துல இவர்களை குறித்து யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிகள் 122வது சங்கீதத்தில் 8-9வது வசனத்தை வாசிங்க. என் சகோதரர் நிமித்தமும். இது யார் வருது? நான் யாரு உங்களுக்கு? சகோதரர். யார் நிமித்தமா வந்தது? என் சகோதரர் நிமித்தமா. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அவ்வளவு மணிமணியா இருக்கு. என் சகோதரர் நிமித்தமா. வாசிங்க. என் சிநேகிதர் நிமித்தமும். என் சிநேகிதர் யாரு? உங்களுக்கு சிநேகிதர் யாரு? அடுத்த சிநேகிதர் யாரு? பெஸ்ட் சிநேகிதர் யாரு? ஆபிரகாமை பார்த்து கத்த சொல்ல என் சிநேகிதன். யூதாசை பார்த்து கத்த சொல்ல என் சிநேகிதன் ஆகிய யூதாசே. அப்போ எது நிமித்தமாக இதை கர்த்தர் கொடுக்கிறார்? கீழே வாசிங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. ஹல்லேலூயா. சகோதரர் நேசிக்கிறியா? உனக்கு கர்த்தர் கொடுத்த போதகரை உன் பிள்ளையின் நிமித்தமாக பாய்க்காதே. அவன் உண்மையை தான் சொல்றான், ஊழியக்காரன் உண்மையாக சொல்றான். என் பிள்ளை தப்பு செஞ்சது சொல்லு. ஒருவேளை நீ தப்பு செஞ்சு உன் புருஷனோட கோவிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிறவங்க அம்மா என்ன சொல்லணும்? உன் புருஷனோட வா, தனியாக வராத போ. அதான் சரியான தாய். என் பிள்ளை தப்பே செய்யாது, அவன் தான் நின்றுட்டு இருந்த பிள்ளையை பிடிச்சி அடிச்சு விட்டான். இப்படி சொன்னால் பிள்ளை உருப்படவே உருப்படாது. நிறைய குடும்பத்தில் பார்க்குறேங்க. எத்தனை கவுன்சிலிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளை வாழ்க்கையே போச்சு. பிறகு அவனை பிடிச்சி மாப்பிள்ளை பிடிச்சி கருதலைக்கு கட்டி கொடுத்துருக்கேன். பாவி, நல்ல பிள்ளை, நீ நல்ல பிள்ளைன்னு உனக்கு தெரியும். உன் வீட்டில் அவள் என்ன அட்டாசம் பண்ணான்னு உனக்கு தெரியும். நீ கொடுத்த செல்லம் உன் புருஷன் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சீரழி தெரியுமா?
வீட்டுக்கு வரும் பொழுது புருஷனோட வந்தா வீட்டுக்குள்ள ஏத்துக்கோ, அல்லனா திருப்பி புருஷன்ட்ட கூட்டு போய் நீ வந்தா வா, அல்லனா பேசாம இரு. வீட்டுக்குள்ள நீ மனைவி போகும்போது தனியா அவங்க அப்பா அம்மா போய் பேச விடாதீங்க. அனுபவத்திலிருந்து சொல்றேன், பேச விடாதீங்க. உள்ள போகும்போது நல்லா தான் போவா. இந்த பயல்வை கிழட்டு பயல்வை 2 பேரும் சேர்ந்து ஸ்க்ரூ ஏற்றி நல்லா இருக்கிறவளை கெட்டு வெளியே வரும்போது மாதிரி வருவா. ஏம்மா உள்ளே போகும்போது நல்லா தானே போனேன், இப்போ உனக்கு என்ன வந்தது? எனக்கு உன்னோட இருந்து நான் படுத்து போ. இவ்வளோ நேரம் நல்லா உள்ளே ஏற்றி விட்டா நீயும் போய் உட்காந்துரு. அவங்க அப்பா அம்மா வந்தா ரொம்ப வீட்டுக்குள்ள விடாத. அட்வைஸ் கொடுக்குறேன், மூத்த போதகர் சொல்றேன். 1 மாசத்துக்கு ஒருக்கா வந்தா போதும், நீ அவங்கள தனியா அனுப்பாத. நான் சொல்றது தப்பா? உன் நன்மைக்காக சொல்றேன். எல்லோரும் நல்ல வாழ நான் பாடுவேன். உன் நன்மைக்காக சொல்றேன் கண்ணே, உன்னை பற்றி எனக்கு தெரியும் கண்ணே. அதனால இதெல்லாம் நிறைய தந்திரங்கள் இருக்குது. இன்னைக்கு குடும்பத்தை கெடுக்கிறதே இந்த மாமியார் மாமனார் தான். நான் திட்டமாக சொல்வேன், அதுக்கு நல்லா இருக்கும், புருஷனோட நல்லா இருக்கும். ஆமா அவன் எத்தனை மணிக்கு வரான்? சும்மா கிடந்துச்சாங்க ஊதி கெடுத்தலாம் ஆண்டின். எத்தனை அவர் இப்போ வரும்போது 8 மணி. ஏன் ஆஃபீஸ் தான் 7 மணிக்கே முடிஞ்சிருத, அவன் ஏன் 8 மணிக்கு? ஆமாம், இவன் அதுக்கு பிறகு தான் சிந்திக்கவே ஆரம்பிப்பா. இவர் எங்கெல்லாம் போயிட்டு வர்றாரு, அதுக்கு பிறகு அவ்வளோதான், குடும்பமே கந்தகோலம். அதனால இந்த வயசானதுகளை தனியாக பேச விடாத. உங்களுக்கு முதுகெலும்பு இருந்ததுன்னா பேசுனா எல்லாரும் உட்கார்ந்து பேசுங்க, பப்ளிக்கில் ரூமுக்குள்ள விடாத. ஆமென். ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம மெசேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் உண்மையாக இருக்கும். பொம்பளைகளை நான் தாக்கலை, உங்கள் வாழ்க்கையை நம்ம மதிக்கிறேன். நீங்கள் நல்லா வாழணும்னு விரும்புகிறேன், அதுக்கு தான். உங்களை தாக்கி எனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு யாராவது 1 கோடி கொடுக்க போகிறாங்களா? இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் போய் நாசமாக போகுது தெரியுமா? புருஷன் மனைவி அன்னைக்கு பொறுத்தவன் வர்றான், அழுகிறான். ஏன்பா அழுகிறேன்னு, என் பெரியம்மா மகனோட ஓடிட்டான் புண்ணியகாட்டி. போயிட்டு போகிறா, விட்டுட்டு போ, அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீ பின்னுக்கே போய் சாக முடியுமா? இல்லை பாஸ்டர், இன்னும் நான் அவளை நேசிக்கிறேன், எங்கிருந்தாலும் வாழ்க்கை. அடப்பாவி, இது வேற பாட்டு பாடுறியா? அவள் திருப்பி வந்துட மாட்டாளா? திருப்பி ஏற்றுக்கிட்டு அப்பெல்லாம் ஒரு ஐடியா இருக்குதோன்னு கேட்டேன். எனக்கெல்லாம் அது வராதுங்க, சுட்டு போட்டால் கூட வராது. அவனுக்கு அவள் ரொம்ப பெருந்தன்மை, ஓவர் பெருந்தன்மை. பரிதாபமாக இருக்குது, பார்க்க பரிதாபமாக இருக்குது. அழுகிறான், ஒரு பிள்ளையை விட்டு போயிட்டான். நான் அவளை இன்னும் நேசிக்கிறேன் பாஸ்டர், இன்னும் நேசிக்க. எப்பா நீ கிறிஸ்துவுக்கு அண்ணனா மாறிட்டப்பா. இதை மாதிரி நமக்கு சுட்டு போட்டால் கூட வராது. எப்பா போனாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிட்ட ஆயத்தமாக இருக்கிறேன். எப்பா உன் பரிசுத்தமே பரிசுத்தம். என்னத்தை சொல்கிறது? இப்போ கதைகள்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால மனைவி வந்தாலும் ரொம்ப அன்பு இருந்தாலும் ரொம்ப வெளியே காட்டாத. ஏம்மா என் கண்ணு ராஜாத்தி அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்லாத. அது மனசுக்குள்ளே வச்சுக்கோ, அல்லனா கீழே போட்டு ஏறிடுவாங்க. அதனால அடுத்த சப்ஜெக்ட் போமா. அவர்கள் யார்? உனக்கு சகோதரர்கள். அப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும். அப்போ சகோதரர்கள் ஒருமித்து வரும்பொழுது ஒரு மனமுள்ள ஸ்தோத்திரம், ஒரு மனமுள்ள துதி. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும். அந்த இன்பத்தில் ஒரு மனப்பூர்வம், இன்பமும் ஏற்றதுமா இருக்கிற. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் சமாதானம். அப்போ உனக்கு சகோதரர்களை கர்த்தர் இங்க கொடுத்திருக்காரு, சிநேகிதரை கர்த்தர் கொடுத்திருக்காரு. கர்த்தர் நமக்கு நல்ல சிநேகிதர். ஆலயத்தின் நிமித்தமாக சமாதானம். ஆலயத்தில் இருக்கிற நன்மையினால் நீ திருப்தியாக, வேத வசனத்தின் ஆழத்தினால் நீ திருப்தியாக வேண்டும். ஆலயத்தில் உள்ள துதியினால் நீ திருப்தியாக வேண்டும். தேவனே உடைய ஆலயத்தின் நடுவே உடைய கிருபையை சிந்திக்கிறதுனால அந்த இதில் எல்லாத்திலையும் மனப்பூர்வமாக வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கார். மனப்பூர்வம். அப்போ ஆலயத்துக்கு வருது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்துட்டு போகிறதில்ல, அந்த ஆலயத்தோடு ஒன்றி போகணும், ஆலய பிரசங்கத்தோடு ஒன்றி போகணும், பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் கொடுக்குற அந்த வசனத்தோடு ஒன்றி போகணும். காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று பெரியா சபையார் விசாரித்து கேட்டது போல நற்குணசாலிகளாய் மனப்பூர்வமாய் மாற்றப்பட வேண்டும். அப்படின்னா உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் வாசிங்கம்மா
எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவே. நன்மை உண்டு. அப்ப ஊழியக்காரன் என்ன செய்யறான்? இந்த ஆலயத்துக்கு இவ்வளவு தூரம் கர்த்தருடைய பிள்ளைகள் வர்றாங்களே, இவ்வளவு தூரம் மனப்பூர்வமா தேடுறாங்களே, இவ்வளவு தூரம் பாஸ்டரோட சேர்ந்து ஒத்துழைக்கிறாங்களே, அதனால நான் என்ன செய்யறேன்? ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதி. மனப்பூர்வமா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மனப்பூர்வமா பதில் கொடுக்கிறாரு. அடுத்தது பாருங்க, வேதத்துல நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல இதுக்குள்ளேயே ஒரு பிரிவினை இருக்கிறது. ஆலயத்திற்குள்ளேயே ஒரு பிரிவினை இருக்கிறது. பிரபுக்கள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள், சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒரு கூட்டம் பிரிவினையின் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மொட்டை லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் பாஸ்டரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் சபையை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் ஃபோன் பண்ணி சபையில் என்ன நடக்குது ஃபோன் பண்ணிட்டு கேட்கறது. சபையில் என்ன நடக்குது, என்ன நடக்குது, நீ தானே வந்துட்டு போற, வாரம் வந்துட்டு தானே போற, பேசுற பேச்சை பாருங்க, நீ தானே. ஒருத்தர் சொன்னாங்க, சபையில் என்ன நடக்குன்னு கேட்காங்க பாஸ்டர், என்ன நடக்குன்னு அவனுக்கு இங்கே வந்து இப்போ கேட்க சொல்லு. என்கிட்ட உனக்கே ஃபோன் பண்ணுறான். சபையில் என்ன நடக்குது அப்போ உனக்கு தெரியாதா? பாருங்க, இந்த இடத்துல சொல்ல அதுக்குள்ளே ஒரு பிரிவினை. வாசிங்க நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க வேகமா. இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோடே இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் அதுக்குள்ளே இருந்த பிரிவினையின் ஆவி எருசலேமிலே ரூபனின் பிரிவினைகள். யார் ஊழியக்காரனை குறை சொல்லுவாங்க தெரியுமா? யார் சபையை குறை சொல்லுவாங்க தெரியுமா? ரூபன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான். துணிகரமான பாவம். பாவம் செய்கிறவர்கள் தான் ஊழியத்தை குறை சொல்லுவார்கள். குடிக்கிறவன் தான் ஊழியத்தை குறை சொல்லுவான். முறைகேடான உறவில் இருக்கிறது தான் பாஸ்டரை குறை சொல்லுவான். அப்போ ரூபன் உள்ளே இருக்கிறான் எருசலேமுக்குள்ளே. அதனால மனப்பூர்வமாய் துதிக்க முடியவில்லை. அதனாலே இதுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, இந்த பிரிவினையின் ஆவி சபையை விட்டு நீங்கணும். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருஷத்துல பிரிவினையின் ஆவிகள் நீங்கி ஒருமனப்பாட்டின் ஆவி வர வேண்டும். அதற்காக எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வாசிக்க அந்த வசனத்தை. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? அப்படின்னா இவன் என்ன செய்யறான்? ஊழியத்துக்கும் போக மாட்டான், ஊழியம் செய்கிறவங்களையும் செய்ய விட மாட்டான். மேயிற மாட்டை மேய விடாம மெனக்கட்ட மாடுமாங்க. இவனும் செய்ய மாட்டான், மற்றவனையும் செய்ய விட மாட்டான், தாவீதின் கூடாரத்துக்கு வரமாட்டான். அது எங்க போய் என்னத்தை சும்மா. ஆனால் மந்தைகளின் நடுவே இருந்துக்கிடுவான். எப்படி? இது ஒரு மந்தை. மியூசிக் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. யாரு? ரூபன். பாஸ்டர் எப்படி பிரசங்கம் பண்ணாரு? நல்லா பண்ணார். போன வாரம் இதோட நல்லா பண்ணார் நான் நினைக்கிறேன். நினைக்கிறியா? மந்தைகளின் நடுவே இருந்துகிட்டு இருக்காரு. நீ என்ன செய்யணும்? திங்கள்லேருந்து யுத்தத்துக்கு போகணும். தெபராளோடு கூட யுத்தத்துக்கு போகணும். பாராக்கோடு கூட யுத்தத்துக்கு போகணும். சிசராவை நீ அழித்து வீழ்த்தணும். அது கர்த்தருடைய பராக்கிரமத்தினால். தேவ பிள்ளைகளே, அப்ப யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கு போகாம மந்தைகளின் நடுவே இருந்து விட்டான். கிளவாசிங்க. ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. அதனால என்ன? மந்தைகளின் நடுவே இருந்து பாட்டை கேட்டுட்டு, பாட்டை ரசிச்சுட்டு, பிரசங்கத்தை கேட்டு, பிரசங்கத்தை ரசிச்சுட்டு, என்னென்ன சாயங்காலம் படக்காட்சிக்கு வந்து எல்லாத்துலேயும் கூட்டத்தில் கலந்துக்கிட்டான். ஆனா ஊழியத்தில் கலந்துக்கல. பிசாசோடு கூட உள்ளதான யுத்தத்தில் கலந்துக்கல. தெபராள் யுத்தத்துக்கு போகும்பொழுது அவளோடு கூட கோஆபரேட் பண்ணல. பிரிவினை நாவி. ஆனா அந்த பிரிவினை நாவி இந்த வருஷத்துல நீங்க வேண்டும். அதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, சபைக்குள்ளே ஒற்றுமை நாவி, சபைக்குள்ளே ஒற்றுமை நாவி, பிரிவினை நாவி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமிலே வாசம் பண்ண வந்திருக்கிறவர்களை ஜனங்கள் வாழ்த்தினார்கள். வாசம் பண்ணுகிற அவர்களுக்குள்ளே ரூபனின் ஆவி இருக்கக்கூடாது, பிரபுக்களின் ஆவி இருக்க வேண்டும். யுத்தத்திற்கு பிசாசோடு கூட யுத்தம் பண்ணி ஒருமனப்பட வேண்டும் ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் கர்த்தர் செய்வார். இந்த வருஷம் கர்த்தருடைய பராக்கிரமத்தின் வசனம். அடுத்தது பாருங்க, எருசலேமிலே வாசமாய். நெகேமியாவின் புத்தகத்தில் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான வசனம். ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்கள், எருசலேமுக்கு போறவங்களை வாழ்த்துனாங்க. இப்ப எருசலேமிலே குடியிருக்க சம்மதித்தவர்களை, சமாதானத்தின் ஸ்தலத்தில் சபையில குடியிருக்க
சம்மதித்த அவர்களை வாழ்த்தினார்கள். கீழே வாசிங்க இந்த வசனத்தை. மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை அவர்கள் யாரு? ஜனங்கள் வாழ்த்தினார்கள். அவர்கள் யார்? எப்படி சம்மதிச்சாங்களாம்? எருசலேமில் சபையில குடி இருக்கிறதுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன், நான் கழுத்தை பிடிச்சு தள்ளினாலும் போக மாட்டேன். எத்தனை பேர்? நான் கழுத்தை பிடிச்சு தள்ளினாலும் உள்ள இருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. சில ஆட்கள் வெளியும் போக மாட்டேன். நம்ம ஜெபம் ஆண்டவர், இந்த ஆள் வெளியே போனால் நிறைய ஆத்மாக்கள் உள்ள வருவாங்களே, இது உள்ளே உட்காந்து இது முன்னேறாது, மற்றவங்களையும் முன்னேற விடாது. அப்படி இல்லை, எருசலேமிலே குடியிருக்க. அதான் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். எருசலேமில் வந்து போனால் போதாது, ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்க, இங்கே கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படுது, வசனம் வெளிப்படுது, அதை கேட்டுட்டு அப்படியே போயிடாது. அது ரூபனின் கூட்டம், அது பிரிவினின் கூட்டம். என்ன செய்யணும்? இங்கே இருந்து திங்கட்கிழமை போய் தியானிக்க ஆரம்பிக்கணும். பாஸ்டருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது, சனிக்கிழமை வரைக்கும் தியானிக்கணும். தாவீதின் கூடாரத்துக்கு ஓடி வரணும், ஊழியத்தில் கலந்துக்கணும், ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கு அதுக்கு வரணும், வந்து கேட்டுட்டு போயிடக்கூடாது. அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நான் செய்ய வேணும். அதான் வாசம் செய்வது. மனப்பூர்வமாய் சம்மதித்தவர்களை ஜனங்கள் வாழ்த்தினார்கள். கீழே வாசிங்கம்மா அந்த வசனத்தை. யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதனீமியரும் சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களில் உள்ள தங்கள் காணி பூமியிலே குடியிருந்தார்கள். சரி, இப்ப பாருங்க, இங்க எருசலேமில் வந்துட்டு வீட்டுக்கு போயிடணும், இங்க சோறு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவரவர் தன் தன் காணி ஆட்சியிலே கூடியிருந்தார்கள். பாச நல்ல சாப்பாடு போடுவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் கிடையாது. ஒழுங்கா வந்துட்டு ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிட்டு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஓடிடணும். ஹல்லேலூயா. நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஓடிடணும். அடுத்த வீட்டுக்கு போயிட்டு நின்றுட்டு, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு சிஸ்டர், எனக்கு 1 லட்சம் கடன் இருக்குது, நீங்கள் கந்து வெட்டிக்கு வாங்கி, இந்த சொல்லியே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து விட்டு அது பாட்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடும். இந்த ஐக்கியம் அன்னைக்கு யாரோ நாங்கள்லாம் ஒன்று போல் குடியிருந்தோம், தொலைச்சிட்டாரேன்னு. நம்ம சபைக்கு அது ஒத்து வராதுங்க. ரொம்ப யார்ட்டையும் போய் ரொம்ப க்ளோஸாக பழகுனா ரொம்ப டேஞ்சராக இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதனால் கூட்டம் முடிஞ்ச பிறகு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாம். சோத்திரம் 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 ஜெபநடை போட்டுட்டு போனால் உன்னை பிரபுக்கள் வாழ்த்துவார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் உன்னை வாழ்த்துவார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா மனப்பூர்வமாக உன்னை வாழ்த்துறாங்கன்னு பார்க்குறோம், மனப்பூர்வமாக. அப்போ ஆண்டவர் எப்படி வாழ்த்துறாரு நம்மளை? இப்போ பாருங்கள், ஒரு புருஷன் மனைவி இருக்கிறாங்க, மனைவி புருஷனுக்கு நல்ல மனைவியாக இருக்கும் பொழுது அவனை துணி கடைக்கு கூட்டு போய் எடுத்துக்கோமா மனப்பூர்வமாக வாங்கி கொடுப்பான். அப்படி தானே? இல்லைங்க வேண்டாங்க, எனக்கு நிறைய எடுத்துக்கோமா, இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கும்ல, இந்த புடவை நல்லா இருக்குமே. இதுதான் மனப்பூர்வம். பிளாக்மெயில் பண்ணி வாங்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவரை பிளாக்மெயில் பண்ணி வாங்குறோம். அதான் ஓசியாவின் புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வசனத்தை வாசிங்க. ஓசியா 14 சீக்கிரமா. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அப்ப அவங்கள என்ன கத்தரிச்சாக்க, அவங்களுக்கு ஒரு சீர்கேடு இருக்குது. தாவீதுக்கு ஒரு சீர்கேடு இருந்தது. அவ்வளவு பெரிய உத்தமன், கத்தரை துதிக்கிறவன், அவனுக்கு ஒரு சீர்கேடு. பத்சேபாளை எடுத்துக்கொண்டான். ஆனா அவன் எருசலேமில் குடியிருந்து சமாதானத்தை விரும்புகிற மனுஷனா இருந்தபடினாலே அவன் சீர்கேட்டை கத்தர் தடுத்தார். அப்ப எருசலேமில் உள்ளவங்க பூர்ணமாயிட்டாங்க, பழுது இல்லாதவர்கள் இல்லை, பழுது இருக்கிறது. ஆனால் அவர்கள் சீர்கேட்டை தடுத்து, கீழே வாசிங்க, அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஹல்லேலூயா. இப்ப என்ன எதுக்கு வந்துட்டாரு கர்த்தர்? ஸ்நேகத்துக்கு வந்துட்டாரு. மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். சிநேகிதர் யாரு சொல்லுங்க? நம்ம ஆண்டவர். மனப்பூர்வமாய் கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். எருசலேமின் வாழ்விலே இருந்தவர்கள் மனப்பூர்வமாய் கர்த்தரால் சிநேகிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சீர்கேட்டை நான் தடுப்பேன். இப்போ யாரெல்லாம் கர்த்தர் சிநேகித்தாரு? இப்போ சிநேகித்தவர்களுக்கு ஆசீர்வாதம் உடனே வராது. லாசருவை கர்த்தர் சிநேகித்தார். அப்பதான் சீஷர்கள் போய் சொல்றாங்க, நீ சிநேகித்த லாசரு, மாத்தாள் சொல்லிருப்ப, நீ சிநேகிக்கிற லாசரு மரணப்படுக்கையில் இருக்கிறான் அப்படின்னா மரணத்தோடு கூட போராடிக்கிட்டு இருக்கான். கர்த்தர் வரல, பாராமுகமா இருக்காரு, சிநேகிக்கிறதான். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்காக அழுது ஜீவிப்போம், கர்த்தர் உடனே வரமாட்டார். கர்த்தர் வராதனால உன்னை நேசிக்கலன்னு அர்த்தம் இல்லை, லேட்டாக வந்தாலும் ஸ்ட்ராங்காக வருவார். ஹல்லேலூயா. லேட்டாக தான் வருவார். சிநேகிக்கிறவங்களுக்கு உடனே வந்துட மாட்டார். ஏன்னா அவன் 4 நாள் கழித்து எழுப்பும்போது தான் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். சில நேரத்தில் ஆண்டவரை பார்த்து, என்ன உண்மையாகவே நேசிக்கிறீரா ஆண்டவர், எனக்கு புரியலையே,
அப்படின்னா இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கலையே, ஏன் மௌனமா இருக்கிறீரு அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கேன். முந்தானத்து கூட கேட்டேன் ஆண்டவருடைய சமூகத்தில், என்ன நேசிக்கலையா? நேசிக்கலன்னா விட்டுரும், தூக்கிற ஆண்டவரை மேல. பதிலே கொடுக்க மாட்டேங்கிற, மௌனமா இருக்காரு. ஒரு ஆபிரகாமுக்கே பதில் கொடுக்கல, சிநேகிக்கிற ஆபிரகாம் பதிலே கொடுக்கல. ஆனா கர்த்தர் நடத்திக்கிட்டு போறாரு. தேவ பிள்ளைகளே, 4 நாள் கழிச்சு வர்றாரு, லேட்டா வர்றாரு. அதனால கர்த்தர் அவனை உயிரோடு கூட எழுப்பி, அவரும் லாசருவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லாசருவின் நிமித்தம் அநேகர் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். லாசருனுடைய மரணம் தேவனுடைய நாமம் மகிமையாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்தேன். அவரும் மனப்பூர்வம், நாமும் மனப்பூர்வம். நாம் மனப்பூர்வமாய் ஊழியம் செய்யும் பொழுது, மனப்பூர்வமாய் ஜெபிக்கும் பொழுது, மனப்பூர்வமாய் கூட்டத்துக்கு வரும் பொழுது, மனப்பூர்வமாய் தேவாலயத்தின் நிமித்தம், இதெல்லாம் நிறைய வருது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் சிநேகிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் ஆபிரகாமை சிநேகிக்கிறேன், நான் செய்வதை அவனுக்கு சொல்லாமல் இருப்பேனா? சிநேகிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவர் செய்ய நினைச்சதை சிநேகிதனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்ல, எந்த இடத்துல நான் கர்த்தருக்கு சிநேகிதன், நீங்களாம் கர்த்தருக்கு சிநேகிதர். உங்க இருதயத்தில் உள்ளதெல்லாம் கர்த்தர் பேசிட்டு இருக்கார் இல்லையா? உங்க உள்ளத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் பேசிட்டு இருக்கார் இல்லையா? ஏன்னா சிநேகிக்கிறவர்களுக்கு அவர் இருதயத்தில் உள்ளத காரியங்களை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது பாருங்க, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். எல்லாம் போயிட்டே இருக்கும். இந்த சிநேகிதன் எப்போ வந்தது? அவனை பழிச்சு தூஷிச்சு சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யோபுவுக்குள்ளே அவர்கள் மேல் அன்பை கொடுத்தார். இவன் சிறையிருப்பில் இருக்கிறான். ஒருவேளை இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கும் பொழுது உன்னை தூஷித்து பேசுகிற நண்பர்கள் உனக்கு இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவங்களை ஜெபிக்க வைக்கிறார். அதான் கர்த்தருடைய பராக்கிரமத்தினால். அவர் கர்த்தருடைய பராக்கிரமத்தினால் வரும் பொழுது, ஆண்டவரே என் சிநேகிதர் தெரியாம பேசிட்டாங்க, அவங்கள மன்னியும். டக்குன்னு உனக்கு விடுபடல. ஏன்? சிநேகிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள், சிநேகிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் சிநேகிக்கப்படுகிறவர்கள் சீர்கேட்டை தடுக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சுது? எல்லாரும் நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற உங்களுடைய சாட்சிகளுக்காகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய தொலைபேசி எண்கள் 8911112340. மற்றொரு தொலைபேசி எண் 8939112341. எங்கள் சபையின் மற்ற நிகழ்ச்சிகளையும் தினம்தோறும் கண்டு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கீழ்கண்ட முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். சாரோனின் ரோஜா ஏஜி சபை, எண் 1718, ஜகரியா காலனி, முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 94. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 5 மணி முதல் 7 மணி வரை முதல் ஆராதனையும், 7 மணி முதல் 9 மணி வரை இரண்டாவது ஆராதனையும், 9 மணி முதல் 11 மணி வரை மூன்றாவது ஆராதனையும் மற்றும் 6:30 மணி முதல் 8:30 மணி வரை மாலை ஆராதனையும் நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து வேத பாட வகுப்பு நடைபெற்று வருகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் பொதுவான உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு நீங்கள் தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.